மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. 12/1/2017 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. துர்முகி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. வட சாவித்திரி விரதம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் காலை தங்கப் பல்லக்கில் வீற்றிருந்த திருக்கோலம். மாலை கனக தண்டியலில் பவனி வரும் காட்சி. தேசிய இளைஞர் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை.
மிகச்சிறந்த சிந்தனைகளை திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு வழங்கியிருக்கின்றார். 3000 பாடல்களிலே 1634வது அருமையான பாடல். இது 6வது தந்திரம் வியாமல யோகத்தினுடைய மொழிபெயர்ப்பிலே 6வது தலைப்பு. 12 பாடல் தவ நிந்தை. அதாவது நம்ம உலகத்தில் நல்லவன் எவன் இருந்தாலும் அவனை பற்றி பழித்து பேசுவதற்கு பல பேர் இருக்கார்கள். நல்லவர்களுக்கு தான் கல்லடி விடும், பழுத்த மரத்தில் தான் கல்லடி விடும்னு சொல்லுவாங்க. காய்க்காத மரத்தில் யாரும் கல் விட மாட்டாங்க. அதுபோல் நல்லவன் மேலே சொல் விடுவார்கள், பழுத்த மரத்தில் கல் விடுவார்கள். அதுபோல் தவ முனிவர்களை எல்லாம் நிந்திப்பார்கள், அதாவது அவங்கள புறம் பேசுவாங்க. அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. எனவே அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அதைத்தான் இந்த அருமையான பாடலில் சொல்லுகிறார். சித்தர்களுடைய செயல் என்ன? கத்தவும் வேண்டாம், கருத்து அறிந்து ஆறினால் சத்தமும் வேண்டாம், சமாதி கைகூடினால் சுத்தமும் வேண்டாம், துடக்கற்று நிற்றலால் சித்தமும் வேண்டான், செயலற்று இருக்கிலே. சித்தர்கள் 18 சித்தர்கள் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் பல சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கொல்லிமலையில் வாழ்கிறார்கள், சதுரகிரியில் வாழ்கிறார்கள், திருவண்ணாமலையில் வாழ்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதற்காக மறைந்து வாழ்கிறார்கள். அவங்க மட்டும் வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்மெல்லாம் அவங்கள விடமாட்டோம். ஏன்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு அவங்ககிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிருவோம், சூடம் கொடுத்து ஆரம்பிச்சிருவோம், டிக்கெட் போட்டு அவங்கள தரிசனத்துக்கு கட்டணம் வைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் அவங்க மறைந்து மனிதர்கள் கண் படாமல் இருக்கணும்னு மறைந்து அவர்கள் தவம் செய்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களுடைய நிலை என்ன? 1634வது பாடலில் அருமையாக சொன்னார். கத்தவும் வேண்டாம், கருத்து அறிந்து ஆறினால் சத்தமும் வேண்டாம். முனிவர்கள் இருக்கிற இடத்துல சத்தமே இருக்காது. ஏற்கனவே சொன்னார் திருமூலர், அவங்க ஞானத்தில் இருப்பவர்கள்லாம் மோனத்தில் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, மூச்சு விடுறது கூட தெரியாது. ஏன்னா மூச்சை அடக்கிடுவாங்க. பூரகம் கும்பகம் ரேசகம் மூச்சை அடக்கி கொண்டு பேச்சில்லாமல் இறைவனோடு கலந்திருப்பார்கள். எனவே சத்தம் இல்லை, கத்துவதும் இல்லை. சமாதி கை கூடினால், சமாதி என்ற ஒரு சொல்லுக்கு இறந்தவர்களை வைப்பதல்ல சமாதி. யோக நிலையிலே, நாம் யோக நிலையிலே அந்த சவாசனம்னு ஒன்று இருக்குது, அது திருமூலர் தான் சொல்லியிருக்காரு. சவாசனம் ஆசன நிலையிலே, யோக நிலையிலே சமாதி கை கூடுதல் என்பது உடலோடு இறைவனோடு தொடர்பு கொள்வது. உடலுக்குள்ள உயிர் இருக்கும்போதே தொடர்பு கொள்வது தான் சமாதி நிலை. இந்த உடலுக்குள்ளேருந்து உயிர் போன பிறகு நமக்கு கட்டுறதுக்கு பேர் அந்த சமாதி இல்லை. இது மிகச்சிறந்த நிலை. அது யாராலும் அவ்வளோ எளிதாக பின்பற்ற முடியாது. ஏன்னா நாம் உடல் இருக்கின்ற பொழுதே, அதில் உயிர் இருக்கின்ற பொழுதே இறைவனை போய் அப்படி தேடி பற்றி கொள்ளுதல். அந்த காஸ்மிக் ரேஸில் இறை அலைகள்லாம் அலையுது. அதை நாம் மன ஒருமைப்பாட்டினாலே அதை போய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இந்த காற்றிலே தொலைக்காட்சி அலைகள் வானொலி அலைகள் எல்லாம் இருக்கிறதோ, அந்த வானொலி என்ற ஒரு சாதனத்திலே ஒலி வருகிறதோ, தொலைக்காட்சி என்ற ஒரு சாதனத்திலே உருவம் வருகிறதோ, அப்படி இறை அலைகளை எல்லாம் சித்தர்கள் பற்றி கொள்வார்கள். பற்றி கொண்டு இறை நிலையில் போய் நிற்பாங்க, இறைவனோடு பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பேச்சு இருக்காது, சுத்தம் இருக்காது. ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் கோயிலுக்கு போகும்போது அப்படியே சுத்தபத்தமாக அப்படியே குளிச்சுட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போகிறோம். ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு உடையில் இருப்பாங்க, கோணியை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கோணி சித்தர்னு பேர், அழுக்கு மூட்டை சித்தர்னு பேர். காரணம், உள்ளம் வெளுத்தவர்கள் புறத்தே அழுக்கானவர்கள். நாமெல்லாம் புறத்தே வெளுத்தவர்கள், உள்ளம் அழுக்கானவர்கள். அதனால்தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். வள்ளற் பெருமான் சொன்னார். இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லா அழுக்கையும் வச்சுருக்கானுங்க. வெளியில் பார்த்தா ரொம்ப வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டும்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பிளாக் அண்ட் பிளாக். என்ன வீட்டில் பதுக்கி வச்சுருக்கிறதோ பிளாக்கு, எல்லாம் கருப்பு அழுக்கு. ஆனால் சித்தர்களுக்கு இந்த நிலையெல்லாம் கடந்ததுனால அவர்களுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது? அழுக்கு நிலையில் இருப்பார்கள். அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. சித்தமும் வேண்டாம், சித்தத்தை இறைவனிடம் வைத்திருப்பார்கள். எனவே சுத்தமும் கிடையாது, சத்தமும் கிடையாது. அதுதான் சித்தர்கள் நிலைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட சித்தர்கள் நிலைகளில் பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்தாங்க, பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள். யோகி ராம் சூரத்குமார் வாழ்ந்தார், பகவான் ரமணர் வாழ்ந்தார், சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்தார். இப்படி திருவண்ணாமலையிலே பல சித்தர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் தான், அதில் அவர்களுக்கெல்லாம் தலைமையானவர் தான் திருமூலர்.
அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான வழிதான் இந்த திருமந்திரம். அந்த நிலையை நாமும் பின்பற்றினால் உள்ளத்து அழுக்கை நீக்கி நாம் பேரானந்தம் பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். காலை நேரத்தில் ஆண்டாளினுடைய திருப்பாவையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பாவையாக இருந்து கொண்டு பாவை நோன்பை நோற்கச் செய்தவள் இந்த பாவை. அந்த பாவை நோன்பிலே திருப்பள்ளி உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்தை ஆண்டாள் நடத்தி கொண்டிருக்கின்றாள். அந்த கைங்கரியம் நமக்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் ஆண்டாளினுடைய பரம கருணை. நல்லவர்களெல்லாம் தாங்கள் அனுபவித்ததை பின்பு வருகின்றவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்வர். அப்படித்தான் ஆழ்வார்களுடைய இந்த பாசுரங்கள் நம்முடைய அனுபவத்திற்காக அமைந்திருக்கின்றன. இந்த பாசுரத்திலே அரசர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள், இன்று எப்படி இருக்கின்றார்கள் என்று காண்பிக்கின்றாள். அலெக்சாண்டர் என்கின்ற மாவீரனை பார்க்கின்றோம். அவன் கடைசியில் இறுதியாக இந்த உலகத்தை விட்டு நீங்குகின்ற பொழுது என்னுடைய கையை விரித்தே வையுங்கள் என்று சொன்னானாம். நான் என்னென்னமோ சாதிக்க முடியும், எதையெதையோ மாற்ற முடியும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன். கடைசியில் இந்த பூமியை விட்டு புறப்படுகின்ற பொழுது என்னுடைய கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் செல்கின்றேன். அதனை இந்த மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளட்டும் என்றானாம். அடுத்தது, என்னுடைய சவ ஊர்வலத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை எல்லாம், அந்த பொற்காசுகளை எல்லாம் அள்ளி வீசுங்கள் என்றானாம். அந்த வீசிய பொற்காசுகளை எடுப்பதற்கு கூட நான் அங்கு இருக்க மாட்டேன் என்பதனை இந்த மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக செய்தானாம். அப்படி எதை தேடி அலைந்தோமோ அதில் வெறுப்பு ஏற்பட்டு கடைசியாக பரமனுடைய திருவடியே கதி என்ற அரசர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் என்கின்ற மெய்ஞானத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் கண்களிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய் என்று காண்பிக்கின்றாள். எதை நோக்கி ஓடினார்களோ அதன் மேல் வெறுப்பு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் வெறுத்துவிட்டு உன்னுடைய பள்ளிக்கட்டிலே கதி என்ற அரசர்கள் வந்திருக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால், விபீஷ்ணன் அந்த இலங்கையிலிருந்து புறப்பட்டு வந்து விட்டான். மீண்டும் அந்த இலங்கைக்கு செல்ல முடியுமா என்று கேட்டால் செல்ல முடியாது. ராவணன் இங்கு இருந்தால் எனக்கு உதவி செய்யும்படியாக இல்லையேல் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றான். அதனால் பிறந்த இடத்திலும் அவனால் செல்ல முடியவில்லை. இங்கு வந்து ராமனுடைய சரணாகதிக்காக, அவனுடைய அந்த அருளுக்காக பாத்திரமாகும்படி நின்று கொண்டிருக்கின்றான். எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் விபீஷ்ணனை அழைக்கவே இல்லை. அங்கும் செல்ல முடியாமல் இங்கேயே தவம் கிடக்கின்றான் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையை ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். அந்த அரசர்கள் எல்லாம் அப்படி வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய அபிமானம், தங்களுடைய அகங்காரம், மமகாரங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய இடமே கதி என்று வந்திருக்கின்றார்கள். நாங்கள் உன்னுடைய அன்பிற்கு, குணத்திற்கு, அழகுக்கு தோற்று வந்திருக்கின்றோம். உன்னுடைய அருமையான கட்டாட்சத்தை எங்கள் மேல் மெதுவாக காண்பிக்க வேண்டும். உடனடியாக காண்பித்தால் அப்படியே பலவீனமாக இருக்கும் இந்த இதயம் தாங்காது. அதனால் இந்த சதங்கை இருக்கின்றதே, வாய்ப்புறம் மட்டும் கொஞ்சம்
அப்படியே திறந்த நிலையில் இருக்கும். அதை போல அழகான உன்னுடைய திருவடிகள் எங்கள் மேல், உன்னுடைய திருக்கண்கள் எங்கள் மேல் பட வேண்டும். அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த உலக விஷயமான துன்பங்கள், பாவங்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள். ஆக எம்பெருமானுடைய திருக்கட்டாட்சம், எம்பெருமானுடைய அந்த திருக்கண் மலர்கள் நம்முடைய பாவம் என்கின்ற பெரிய மூட்டையிலிருந்து, அந்த சுமையிலிருந்து நம்மை நீக்கக்கூடிய தன்மை பெற்றது என்பதனை உணர்த்துகின்றாள். அதனால் தான் நாம் ஒவ்வொருவரும் அந்த கட்டாட்சத்திற்காக கோவிலுக்கு செல்கின்றோம். பெருமானுடைய அந்த கட்டாட்சத்திற்காக வேண்டி நிற்கின்றோம்.